ரோட்டரி சங்கத்தை பொறுத்தவரை இது ஒரு நிகழ்ச்சி மட்டும் இல்லை அவங்க பண்ணுறது. இன்றைக்கி உலக அளவில் ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனம், மிக சிறந்த நம்பர் 1 தன்னார்வ தொண்டு நிறுவனம்னு ஒன்று எடுத்துக்கினா அது ரோட்டரி சங்கம் என்பதை அனைவருமே நன்றாக அறிவோம். இப்பொழுது கூட உலகில் போலியோ என்கின்ற ஒரு நோய் பாதிப்பு இல்லாமல் இருக்கிறது என்றால் அதற்கு ரோட்டரி தான் முழு பொறுப்பு. அதுக்கு ஒரு பெரிய அளவில் சொந்த உரிமை கொண்டாடணும்னா ரோட்டரி மட்டும்தான். இப்போ அந்த மாதிரி ரோட்டரி இன்னைக்கு பெரிய அளவில் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ தான் ஒரு மிக நீண்ட காலத்திற்கு பிறகு, ஒரு 1/4 நூற்றாண்டுக்கு பிறகு உலகில் திரும்பவும் இந்த போலியோ அங்கங்கே தலை தூக்குதுங்கிற மாதிரியான ஒரு அச்சம் நிலவி இருக்கிற காரணத்தினால் WHO என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த போலியோவுக்கு இப்போ இந்தியாவில் கூட தமிழ்நாட்டில் ஒரு 6 மாவட்டங்களில் அந்த பாதிப்பு வந்துருமோங்கிற பயத்தில் இப்போ நமக்குமே ஒரு அறிவுறுத்தல் சொன்னாங்க. அந்த வகையில் நாம் இப்போது போலியோ பாதிப்பு வராமல் தடுப்பதற்கு ஒரு 6 மாவட்டங்களில் இப்போ போலியோ தடுப்பூசி இப்போ போட்டுருக்கிறோம். அது மாதிரி இப்போது இந்த புற்றுநோய் தடுப்பூசி கூட நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் கடந்த நிதிநிலை அறிக்கையில் குறிப்பாக இந்த இளம்பெண்களை பாதிக்கும் என்கின்ற வகையில் 1 முதல் 14 வயதுக்குட்பட்ட இளம்பெண்களுக்கு புற்றுநோய் தடுப்பூசிக்கு என்று 38 கோடி ரூபாயை ஒதுக்கி இலவசமாகவே அந்த புற்றுநோய் தடுப்பூசி போடும் திட்டத்திற்கு இன்றைக்கு அனுமதி தந்திருக்கிறார்கள். அது டெண்டர் ப்ராசஸில் இருக்குது. டெண்டர் முடிஞ்ச உடனே தமிழ்நாட்டில் முதல்ல நம்ம அது இலவசமாக அந்த புற்றுநோய் தடுப்பூசியை போட போகிறோம். அது இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் பண்ணல. இப்போ தனியாரை பொறுத்த வரைக்கும் இந்த புற்றுநோய் தடுப்பூசி போடணுன்னா ஒரு ஊசி போடுறதுக்கு 10,000 15,000 செலவாகும். இது எல்லா ஏழ்மை நிலையில் இருக்கிற மகளிரும் அதை பயன்படுத்திக்க முடியாதுங்கிறதால முதல்வர் அவர்கள் தமிழ்நாட்டில் இலவசமாக அந்த தடுப்பூசியை போடுறதுன்னு முடிவு எடுத்திருக்கிறார். இந்த வகையில் தான் மாண்புமிகு முதல்வர் குறித்து உங்களுக்கு தெரியும், கொரோனா பேரிடர் காலத்தில் கூட தடுப்பூசி எல்லா இடத்துலையும் நம்ம பணத்துக்கு கொடுத்து இந்த கொரோனா தடுப்பூசி போட்டு கொண்டிருந்த நிலையில் அரசாங்கமே 100 கோடியை ஒன்றிய அரசுக்கு அனுப்பி தடுப்பூசியை இலவசமாக போடுற திட்டத்தை நாம் இங்கே தொடங்கினதுக்கு அப்புறம் தான் இந்தியா முழுக்க அது இலவசமாக கொரோனா தடுப்பூசி வந்தது. அந்த மாதிரி இப்போ நமக்கு இருக்கிற ஒரு பெரிய சந்தோஷமே, தமிழ்நாட்டில் நம்ம இந்த புற்றுநோய்க்கான தடுப்பூசியை இலவசமாக தொடங்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அது இந்தியா முழுக்க இலவச திட்டமாக மாறுவதற்குரிய அந்த வாய்ப்பு இருக்கிறது. நிச்சயம் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் அதற்கு அடித்தளமிட்டிருக்கிறார் என்பதை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.